காரிருள் நிலைதனை களைந்து அகிலப் பேரருள் நிலையாய் ஏற்றமிகு ஒளிதரும் ஆதவன் எழும் அற்புத வேலைதனில் உயர்நிலை ஆதிகாலை பொழுதாம் இவ்வேளையை நல்வேளையாய் சபை வேலையாய் மாற்றி அமைக்கும் சிவமகா வாழை சித்தனே, அவ்வேளை ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம். அவ்வை உமக்கு நித்திய நல்லாசியாய் வாழும் நிலையதை கற்றுக் கொடுக்கும் ஆழ்நிலை தவம் கண்டவனே, அவ்வாழ்நிலை தவத்திற்குள் ஆழ்ந்த நிலை கொண்ட அற்புத சிவமது எழுந்து நிற்க, அச்சிவம் உன் தவத்திற்கு அருள் காவல் புரிந்து நிற்க, சிவமகா நிலையாய் நீர் 14 லோகங்களும் ஆளும் நிலையாய் உயர்ந்து நிற்க, உன்னை ஏற்று நிற்போர் அனைவரும் உன்னோடு உயர்ந்து நிற்க என்னும் நல்லாசியை அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம். இந்நல் ஆசிதனை உயர் நிலை கொண்டு உன் பின்தொடர் நிலைதனை ஏற்று வருவோர்கள் எல்லாம் உன் ஆசிதனை வழி வழியாய் பெறுகின்றனர் என்று உரைக்கின்றோம். அவ்வை வாழும் கலையதை உலகிற்கு சுட்டிக்காட்டும் வாழ்ந்த கலைதனை கற்றவனே, வாழும் கலையதை உலகிற்கு சுட்டிக்காட்டும் வாழ்ந்த கலையாய் வலம் வந்து அதனை சுட்டிக்காட்டும் சித்தனே, உன் ஆழ்ந்த தவ நிலையதை உன் வாழும் கலையாக மாற்றி அமைத்து உன்னை வழிநடத்திய அகத்திய பெருந்தகையின் ஆற்றலது நீர்த்திருக்கும் அற்புத சபைதனை உயர்தோங்கி நிற்க நீராட்டுகின்ற அற்புத தவப்பணி சிவப்பணிதனை ஏற்று நிற்போரெல்லாம் அகத்தியனை உள்ளுக்குள் ஏற்றி நிற்கின்றனர் ஜோதியாய் என்று உரைக்கின்றோம். அவ்வை காலம் கடந்து வந்து அமர்ந்து அக்காலத்தை உனதுயர் ஏற்ற காலமாக உனதுயர் ஏற்ற காலமாய் ஏற்று நிற்போரெல்லாம் அக்காலமே உனக்குள் புகுந்த நற்காலமாக அதனை மேற்கொள்கின்றனர் ஏற்கொள்கின்றனர் என்று உரைக்கின்றோம். அவ்வை காணும் நிலையதில் கலியுகமதில் இவ்யுகந்தனை மாற்றும் அற்புத ஆற்றல் கொண்ட லோகங்கள் ஆளும் சக்திதனை பெற்றவனே, உன் சக்தியை அறிந்தோரெல்லாம் உலகாளும் கலைதனை அறிவர் என்றுரைத்த அவ்வை நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். சுப நிகழ்வாய் சித்தனுக்கும் சீடர்களுக்கும்.